ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரடி காத்தே அப்படின்னு இவரோட ஹைட்டுக்கே ஒரு தனி சாங்கை தன்னோட வசம் வச்சிருக்கக்கூடிய விஷால் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா விஷால் கிருஷ்ணா ரெட்டி தான். இவங்களோட அப்பாவான ஜி.கே. ரெட்டி அவர்களும் இவங்களோட அம்மாவான ஜானகி தேவி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய படங்களை ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய நெல்லூர் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க தமிழ் மற்றும் தெலுங்கு இந்த 2 லாங்குவேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா மூவிஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் விஷால் அவர்களோட அண்ணாவான விக்ரம் கிருஷ்ணா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பூ பறிக்க வருகிறோம் அப்படிங்கிற மூவியில் ரொம்பவே பிரபலமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் விஷால் அவர்களுக்கு நிறைய மூவி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழி, திமிரு, சத்தியம், தோரணை, தீராத விளையாட்டு பிள்ளை, வெடி இந்த மூவியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் விக்ரம் கிருஷ்ணா அவர்களோட ஒய்ஃபான ஸ்ரீயா ரெட்டி அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் தான். இவங்க வேற யாரும் இல்லை, திமிரு மூவியில் விஷால் அவர்களை லவ் பண்ணுற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இப்ப வரைக்குமே தமிழ் திரையுலகத்துல இந்த மாதிரி வேற யாருமே நடிக்கல, அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அண்ட் விஷால் அவர்கள் பாத்தீங்கன்னா 1989 ஜாடிக்கேத்த மூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவில பாத்தீங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்டா அவர் தன்னோட ஆக்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2001 ஒரு மூவி ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த மூவி வந்து வேதம் அப்படிங்கிற மூவி. இந்த மூவி பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் வந்து லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இவர் இதுல ஹீரோவா மட்டும் ஆக்ட் பண்ணலீங்க, இவர் தான் இந்த மூவியோட டைரக்டரும் கூட. இந்த மூவியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷால் அவர்கள் தான். ஸோ இந்த மூவிலேருந்து இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் விஷால் அவர்கள் வந்து 2004 தொடங்கி 2024 வரைக்கும் நிறைய படங்களை வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சில படங்களை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். 2004 வந்து ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியில் தான் இவர் ஹீரோவாக தன்னோட ஆக்டிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் மேலே ஓடின ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த மூவிக்கு நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூ தான் கிடைச்சிருக்கு. அந்த மூவி தாங்க செல்லமே அப்படிங்கிற மூவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2005 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோவை ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் நம்ம மீரா ஜாஸ்மின் அவர்கள் வந்து ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவில இருந்து தான் விஷால் அவர்கள் ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறத தன் வசமாக்கிக்கிறாரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு பேர் வாங்கலனா எப்படி? அந்த மூவி தாங்க சண்டைக்கோழி அப்படிங்கிற மூவி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நடிச்ச நிறைய மூவிஸ் வந்து ஆக்ஷன் மூவிஸாக தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2006 நம்ம விஷால் அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தால் தமிழ் திரையுலகில் இயல் இசை நாடக மன்றத்தால் வழங்கக்கூடிய கலைமாமணி அவார்டை வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் 2011 பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி டிராமா மூவி. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களை எல்லாருமே ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மட்டும் தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேரக்டரில் ஆக்டிங்கில் சும்மா பின்னி எடுத்திருப்பாரு. இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலா அவர்கள் தான். அப்போ ஆக்டிங் கண்டிப்பாக வேற லெவலில் இருந்து தானே ஆகணும். இதை சொன்ன உடனே இந்த மூவி அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே விஷால் அவர்கள் வேற லெவலில் சூப்பராக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருப்பாரு. ஆனாலுமே இந்த மூவி பெருசாக ஓடல, ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூவாக தான் வாங்குச்சு. இப்போ இந்த மூவியில் நடந்த விஷயத்தை வச்சு தான் ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே வெஸ்ட்டாக இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, இவர் அவன் இவன் மூவில வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கப்ப அவரோட கண் வந்து மாறு கண்ணா இருக்க மாதிரியான ஒரு தோற்றத்துல நடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அந்த மூவியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் தன்னோட கண்ணை சரி பண்ணிக்கிறாரு. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாகாம அவரோட கண்ணில் நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒன் சைடு ஹெட்டேக்கும் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இதனால அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. இந்த பெயின்காக என்ன பண்றாருன்னா நிறைய டேப்லெட்ஸை எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நிறைய பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்ததோட சைடு எஃபெக்டாக தான் இவரோட ஹெல்த் கண்டிஷன் இவ்வளோ வஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் 2023 பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இவர் டபுள் ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இதை சொன்ன உடனே கண்டிப்பாக அது மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன மூவி லிஸ்ட்லேயே செம்மையாக ஹிட்டான நிறைய பிளாக் பஸ்டர் வாங்கின ஒரு மூவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. விஷால் அவர்கள் நடித்த மொத்த படங்கள்
படங்கள்லையுமே இந்த படம் தான் இவ்வளோ வசூல் பண்ண படம். அப்புறம் விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2018 சன் டிவியில் சன் நாம் ஒருவர் அப்படிங்கிற ஒரு ஷோவை வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2017 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கவுன்சில் தேர்தலில் தலைவராக இருந்திருக்காரு. இவர் ஒரு ஆக்டர் தானே, அப்புறம் எப்படி ஒரு ப்ரொடியூசரோட எலெக்ஷன்ல வின் பண்ணி தலைவராகியிருக்காரு அப்படின்னா, இவர் 2013 விஷால் ஃபிலிம் ஃபேக்டரின்னு சொல்லிட்டு தன்னோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தான் நடித்த 5 படங்களை இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக தான் இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2017 நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு சென்னையில் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வந்து நடந்திருக்கு. இதில் விஷால் அவர்கள் சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனால் இதை எலெக்ஷன் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2018 பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கான தேர்தல் நடக்குது. விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2017 நடந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பாரு. ஆனால் இவர் வந்து தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருந்திருக்காரு. அதனால டி நகர்ல இருந்த ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. விஷால் அவர்கள் வந்து அந்த லாக்கை உடைச்சதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால 2018 பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவர் டைரக்டராக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2017 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியில் இவர் வந்து ஒரு டிடெக்டிவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா பிரசன்னா, பாக்யராஜ், ஆண்ட்ரியா சென் இவங்களாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மூவி தாங்க துப்பறிவாளன் அப்படிங்கிற மூவி. இந்த மூவியோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் அவர்கள் தான். அண்ட் இந்த மூவியோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் அவர்கள் தான். ஸோ இந்த மூவியோட டைரக்டர் மிஸ்கின் அவர்கள் தானே, அப்புறம் எப்படி விஷால் அவர்கள் டைரக்டராக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவியோட பார்ட் 2 துப்பறிவாளனை வந்து இவர் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த மூவியோட பட்ஜெட் ரிலேட்டடாக விஷால் மற்றும் மிஸ்கின் அவர்களுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகியிருக்கு. இதனால விஷாலே வந்து இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2019 வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2024 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மூவி ரிலீஸ் ஆகல. ஸோ இந்த மூவி வந்து 2025 டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த மூவில விஷால் அண்ட் பிரசன்னா அதே சேம் கேரக்டர்ல தான் ப்ளே பண்றாங்க. மற்ற கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா ரஹ்மான், நாசர், ஜெயபிரகாஷ், கௌதமி மற்றும் சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2025 பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் ஹீரோவை ஆக்ட் பண்ண ஒரு மூவியும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. ஆக்சுவலா இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு மூவியா, ஆனா ஏதோ ஒரு சில காரணங்களால இந்த மூவி ரிலீஸ் ஆகாம இருந்திருக்கு. இந்த மூவில பார்த்தீங்கன்னா அஞ்சலி, வரலட்சுமி, சந்தானம் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஜனவரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூவி எப்படி இருக்குன்னு. அண்ட் விஷால் அவர்களுக்கு வந்து சில கான்ட்ரவர்சிஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். விஷால் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிகப்பு மனிதன், பாண்டிய நாடு இந்த 2 மூவிலையும் லட்சுமி மேனன் அவர்களோட கோ ஆக்ட்ரஸா நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூவிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. ஆனா விஷால் அவர்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்ல, ஒரு பொண்ணோட லைஃபை வந்து இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ரவர்சியை வந்து முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி சரத்குமார் அவர்களோட இவர் 2 மூவி பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் லிவின்ல இருக்கிறதாகவும் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வரலட்சுமி பார்த்தீங்கன்னா நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா 2019 அனிஷா ரெட்டி அப்படிங்கிறவங்க கூட இவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது. ஆனா இந்த என்கேஜ்மெண்ட் மேரேஜ் வரைக்கும் போகல. இதை பத்தி விஷால் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2019 எனக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு காலகட்டமா இருந்தது. நாங்க 2 பேருமே வந்து மியூச்சுவலா பேசி தான் இதை முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. எனிவே விஷால் அவர்களோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகணும், இந்த இயர் அவருக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ணிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.